ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2014ஆம் ஆண்டு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 10 தேதிகளை நமக்கு மேலும் அளிச்சேர்த்து தருவதற்கு கலையகத்திலே செய்தியாளர்கள் வருகை தந்த ஜெகநாத் கண்ணா இருக்கின்றார். வணக்கம் ஜெகநாத். வணக்கம் கஜமுகன். முன்பு உங்களுக்கு அந்த சிக்கல் பெரிதாக இல்லை என்ன? யாழ்ப்பாணத்திலையும் கொழும்புலையும் 2 பேரும் மாறி மாறி இருக்கிறதுனால சரி. இப்போ நாங்கள் நேர தினக்குரல் பத்திரிகை செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புக்கு நாங்கள் போகும்போது ஐக்கிய நாடுகளின் விசாரணை நீதியின் கேலிக்கூத்து பாதுகாப்பு மாநாட்டில் பீரி சீட்டம். அது நீங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் சொல்லுவோம் என்ன மக்களுக்கு விளங்கும். இலங்கை மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் நடாத்தப்படும் விசாரணையானது எந்த வகையிலும் சாதகமான நோக்கத்தை கொண்டதல்ல என்று தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் இவ்வாறான நிலையில் அதற்கு இலங்கை அதிகாரிகளால் ஒருபோதும் உதவ முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்கிற செய்தி இருக்கின்றது. அப்படி என்றால் அதனுடைய அழுத்தம் அதிகம் என்பதும் ஜி.எல். பீரிஸ் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறதா? ஆமா, நேற்றைய தினம் ஆரம்பமானது இலங்கை ராணுவத்தின் ஏற்பாட்டில் பாதுகாப்பு மாநாடு கொழும்பில் நடைபெறுகின்றது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று உள்நாட்டிலும் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொள்ளும். முக்கியமானது இந்தியாவிலிருந்து வருகிறது சுப்பிரமணிய சுவாமி இருக்கின்றார். ஆனால் ஒரு பத்திரிகையில் இன்று கஜமுகன் ஒரு புகைப்படத்தில் சுப்பிரமணிய சுவாமி இந்த மாநாட்டில் உறங்கிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு புகைப்படம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. அவரும் வருகை தந்திருந்தார். அவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை போன்று அனைத்து நிகழ்வுகளிலும் மிகவும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும் ஒருவராக இருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த மாநாடு தொடர்பான செய்தி தான் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள், அதாவது தற்பொழுது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல்கள் குறித்து ஐநா முன்னெடுக்கும் விசாரணை, இந்த விசாரணையில் சாட்சியம் அளிக்கும் மக்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டினை நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் எங்கிருந்து இந்த பணம் வழங்கப்படுகிறது, யாருக்கு வழங்கப்பட்டது, இவ்வாறு போன்ற விடயங்களை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் இது தொடர்பான ஆதாரங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த நீதி துறையை இழிவுக்குட்படுத்தும் ஒரு செயற்பாடாகவே ஐக்கிய நாடுகளின் விசாரணை தாம் காணுவதாக அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று சர்வதேச ரீதியில் சில நாடுகள் மனித உரிமைகள் விவகாரத்திலே இலங்கை மீது பிரயோகிக்கும் அழுத்தங்கள் மாத்திரமே இலங்கை எதிர்நோக்கும் பாரிய சவால் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனாலும் கூட அந்த நாடுகள் பொருளாதார ரீதியில் எவ்வித தடைகளையோ அல்லது அழுத்தங்களையோ பிரயோகிக்கவில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இலங்கை சர்வதேச ரீதியில் தனிமைப்படுவதற்கான பொருளாதார விசாரணை அவர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அவரை கூறுவதாக இருந்தால், ஆகவே சர்வதேச விசாரணை இலங்கையினுடைய மக்களை முடக்குவதற்கான ஒரு விசாரணை இல்லை என்பதை அவரை ஒத்துக்கொண்டதாக பொருள்படும். ஆமா, அவரின் கருத்துக்கள் அப்படி இருந்தால் பொருள்படும். அப்படி என்றால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு செய்த குற்றச்சாட்டுகளை மாத்திரமே மையப்படுத்தியதாக நகர்கிறது அந்த விசாரணை. நிச்சயமாக இது முற்றுமுழுதாக இலங்கை தொடர்பான விசாரணை என்பதை விட அரசாங்கம் தொடர்பான விசாரணை பார்த்துக் கொண்டு மக்களுக்கு விளங்கும். ஆகவே இலங்கைக்கு எதிரான ஒரு விசாரணையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் கூறிய இந்த விசாரணை நாங்கள் ஆரம்பம் முதலே கூறி வருகின்றோம். இலங்கை தொடர்பான விசாரணை அல்ல, அரசாங்கம் மீதான விசாரணையாக தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இப்போது இவர் கூறக்கூடிய குற்றச்சாட்டு சர்வதேச விசாரணை பணம் வழங்கி கொடுக்கப்படுகிறது என்றால், அப்படி என்னென்ன அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் அவர்கள் கூறுவாராக இருந்தால் அதற்கு சாட்சிகள் காரணங்கள் பல இருக்கும் என்ற ஒரு சிரேஷ் அமைச்சர். அதையும் தாண்டி அது ஒரு பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக பரிமாற்றம் பெறுகிறன்றதுக்கு அதுவும் விசாரணைகளில் அங்கே தெரிய வந்திருந்தால் அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய விடயம். நிச்சயமாக இது நேற்றைய தினம் தெரிவித்த கருத்துக்கள் என்பதால் ஐக்கிய நாடுகள் சபை நிச்சயமாக இது தொடர்பாக தமது பதிலுரையை இன்றைய தினம் பெரும்பாலும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உடன்பாட்டுக்கு வருமாறு ராஜபக்சவையும் தமிழர்களையும் கௌஷால் வலியுறுத்துவார் என்கின்ற செய்தி இருக்கிறது. கௌஷால் இந்தியாவினுடைய மனித உரிமை செயற்பாட்டாளர். கௌஷால் ஜனாதிபதி தான் அவரை தொலைபேசியில் அவருடைய வருகைக்கும், அதாவது இலங்கையினுடைய காணாமல் போனோர் தெரிவுக்குழுவினுடைய ஒரு என்ன சொல்றது ஆலோசனை வழங்க நிபுணருக்காக வருகின்றார். அவர் வருகை தருவதற்கு இந்திய அரசு நேரடியாக கூறிவிட்டது. அது தனிப்பட்ட வருகைதான். இவர் நேற்றைய தினமும் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடுக்கு வழங்கிய கருத்துக்கள் அவ்வளவாக ஒரு மக்கள், அதாவது இந்த விசாரணை மூலம் தமிழ் பேசும் மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அது நிறைவேறுமா என்ற
சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. குறிப்பாக இவர் பல்வேறு விமர்சனங்களை நாங்கள் குறிப்பிட்ட இப்போவே சொல்லிவிட்டார். தமிழர்களுடன் விட்டுக் கொடுப்புடனான உடன்பாடுக்கு செல்ல வேண்டும் என்று ராஜபக்சவுக்கு நான் பரிந்துரைப்பேன் என்று தெரிவிக்கிறாரா இருந்தால் அவர் இலங்கையில் இருக்கும் கள நிறுவனங்களை விளங்கிக் கொண்டுதான் இந்த கருத்தை தெரிவிக்கிறாரா? அதே போன்று தமிழ் மக்கள் பிடிவாதத்துடன் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த பிடிவாத குணத்தை கைவிட்டு தமிழ் மக்களும் அரசாங்கத்தோடு கைகோர்க்க வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று கடந்த வருடம் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளாமை, குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்த மட்டில், அதே போன்று தமிழக பிரதிநிதிகளை பொறுத்த மட்டில் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தது. ஆனால் அதனையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். தமிழகத்தின் குரலை செவிமடுத்து மத்திய அரசாங்கம் செயற்படக்கூடாது என்பதிலும் அவர் உறுதியான கருத்துக்களை வெளியிட்டதாக நேற்று தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகிறது. நவிப்பிள்ளை புகழ்ந்து நன்றி தெரிவித்த கடிதம் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் 33 உறுப்பினர்கள் அனுப்பி வைத்தனர். குறிப்பாக அரசியல் அரசாங்க பேச்சாளர் கஹலி ரமுக்வல அமைச்சர் ஊடக அமைச்சர் அவர்கள் ஊடக சேலம் போது தெரிவித்திருந்தார், ஊடக ஒன்று கூடலின் போது தெரிவித்திருந்தார், இவருடைய செயற்பாடு தன்னிச்சையாக இருக்கிறது என்று பலரும் குற்றச்சாட்டு. அரசு இப்படி சொல்லும் போது 33 வடகிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் இப்படி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது மறைமுகமாக ஒரு இனம் சார்ந்த ஐக்கிய நாடுகளின் செயற்பாடு என்பதும். மனித உரிமைகள் ஆணையாளரை பொறுத்த மட்டில் அவரின் பதவி காலம் தற்பொழுது நிறைவு பெற்று புதிய ஆணையாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் நவநீதம் பிள்ளையை பொறுத்த மட்டில் அவர் இலங்கை தொடர்பாக மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், காசா போன்ற பல்வேறு மோதல்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்களில் அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அறிக்கையிட்டு சர்வதேச மட்டத்திலே மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து மிகவும் சிறப்பான முறையில் செயற்பட்ட ஒரு தலைவராகத்தான் சர்வதேச மட்டத்தில் காணப்படுகிறார். அந்த வகையில் தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மனித உரிமை மீறல்கள், அதே போன்று போர்க்குற்றங்கள் என்ற சொற்பதங்களுக்கு புறம்பாக இனப்படுகொலை என்ற வசனத்தை உள்ளடக்கி அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கின்றது. தீராஜ் ஆர் பிரசாந்த், போஸ்ட் டாக்டோரியல் ரிசர்ச் அசோசியேட், நாசா கோதாட் ஸ்பேஸ் பிளைட் சென்டர், இது ஒரு மாணவர், இந்திய மாணவர். இவர் பிரபஞ்சத்தின் மர்மங்களில் ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார். பிரபஞ்சத்தில் மிகவும் கண்டுபிடிக்கப்பட முடியாதிருப்பது மர்மமான புறப்பொருட்களில் ஒன்றான நடுத்தர பருமனை கொண்ட கருந்துவாரத்தை, பிளாக் ஹோல். இந்த தியரி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன ஒரு தத்துவம், பிளாக் ஹோல். ஒரு பிரபஞ்சத்திலே சகலதும் இருக்கும், அணுக்கள் இருக்கும், ஆனால் ஒரு இடம் அது மர்மமான முறையில் துளையாக இருக்கும். அந்த துளைக்குள் எது சென்றாலும் தெரியாது என்கின்ற விடயம் இருக்கு. இதைத்தான் பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள். அட்லாண்டிக் சமுத்திரத்திலே வட அமெரிக்கா கணக்கான பிளாக் ஹோல்ஸ் இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு சந்தேகமாக இருந்தது. இத்தகைய ஒரு 12 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கும் நன்கு அறியப்பட்ட கோள் மண்டலமான M82ல இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதான் விஞ்ஞானிகளை இது சந்தேகத்துல தான் இருந்தாங்க, இப்படி ஒரு பிளாக் ஹோல் இருக்கலாமா இல்லையா. தற்பொழுது இது தொடர்பாக இவர்கள் மிக உறுதியான தகவல்களை கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனா இதுல இன்னொரு விடயம், இதுவரை காலமும் காணாமல் போன விமானங்களும் இதுக்குள்ள போயிட்டு தான் அப்படியே விட்டுருவாங்களும் தெரியல. ஆனா இந்திய வம்சாவளி வானவன் தான் இதை தெரியப்படுத்துக்கான பெருமை சாருகிறது. திருக்குறள் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம், மோசமாக அதிகரித்து வரும் வல்லுறவு சம்பவங்கள் என்கின்ற செய்தி இருக்கிறது. உண்மை, இப்போது தலைவர்களாகவும் தாய்மையாகவும் பெண்களை போற்றக்கூடிய நிலையில், அதே நேரத்தில் தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் தெய்வத்துக்கு சமனாக பெண்ணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் சம்பவங்கள் மிகவும் கவலைக்கிடமாக செல்வது குறிப்பு. உலகத்திலே எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த நான் கூறக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் சமூகத்துக்கு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், எப்போதும் ஒரு பெண் பிள்ளையிடம் நீங்கள் கேட்டால் தந்தையைத்தான் தனது ஒரு முன்னுதாரணமாக கூறுவார். ஏனென்றால் அப்படி ஒரு உறவும் இடைவெளியும் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் இருந்து வருகிறது இதுவரை காலம். எந்த ஒரு பெண் பிள்ளை, வெளிநாடுகள்ல அப்படி இல்லை, தாயைத்தான் கூட நேசிப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல, தந்தையைத்தான் நேசிப்பார்கள் பெண் பிள்ளைகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மரியாதைக்குரிய அந்த ஒழுங்குமுறைகளில் ஏற்படக்கூடிய கேலி கூத்துகள் தான் இப்போது நமக்கு சந்தேகத்துக்கு இடத்தை கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே நேற்று முன்தினம் மாத்திரம் நான் அறிந்த வரையில் 5க்கும் மேற்பட்ட சம்பவங்கள், சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இது கவலைக்கிடமானது அல்ல. நான் திரும்ப சொல்லுகிறேன், சட்டத்திலே இதிலே ஏதாவது ஒரு கடுமையான போக்கு கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் வல்லுநர் அல்ல, ஆனால் ஒரு உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய விடயம் என்னென்றால், மாசுபடுத்தப்பட்ட ஒரு மூளையை அல்லது ஒரு அறிவு கரத்தை திருப்பி மாற்ற வேண்டும் என்றால் மிக கடினம்.
அதற்கு காலம் தேவை. அந்த காலத்துக்குள் இன்னும் பலர் மாசுபடாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான். அடுத்து நாங்கள் செல்லலாம். மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்கின்ற செய்தி. 2 நாடுகளும் உறங்கிக் கொண்டிருப்பதாக பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் சொல்கிறது. பிரதீப்பும் தொடர்ந்து தனது வலிமையை காட்டுகின்றார் கேலி சித்திரத்தினூடாக. ஆனால் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதற்கு வலிமையான ஒரு முடிவு கிடைப்பதாக தெரியவில்லை. அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். சாட்சியம் அளிக்க மக்களுக்கு பணம், நீதியை பரிகாசிக்கிறது ஐக்கிய நாடுகள் குழு, இலங்கை அரசு குற்றச்சாட்டு. நாங்கள் பார்த்த செய்தி, இனப்படுகொலை விசாரணையே முன்னெடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் குழு. தமிழ் கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் நவிக்கு கடிதம் என்கிற செய்தி இருக்கின்றது. முதல் நாங்கள் பார்த்த பத்திரிகையிலே 33 உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்ததாக தெரிவிக்கிறது. இங்கே கடிதமும் தெரிவித்தது. அதே கடிதத்தில் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து, பள்ளியை புனரமைத்து தர திருமலை தளபதி உறுதிமொழி என்கின்ற செய்தி இருக்கிறது. திருகோணமலை மாவட்ட கரிமலை ஊற்று ஜும்மா பள்ளிவாசலை புனரமைத்து தருவதாக திருகோணமலை ராணுவ கட்டளை தளபதி நேற்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என்கின்ற செய்தி இங்கே இருக்கின்றது. ஆகவே புனரமைத்து தருவது அந்த இடத்திலேயா வேறு இடத்திலேயா இது பற்றிய குறிப்பாக நேற்று முதல் இந்த ஒரு முரணான கருத்துக்கள் தான் இந்த பள்ளிவாசல் தொடர்பாக வருகின்றன. நேற்று தினம் நான் ஒரு பத்திரிகையில் சுடரொலி என நினைக்கின்றேன். அதில் கூறப்பட்டிருந்தது, ஒரு முக்கிய ராணுவ அதிகாரி கூறியிருந்தாராம், கரிமலையூற்றில் இவ்வாறான ஒரு பள்ளிவாசல் இருக்கவில்லை, இல்லாத பள்ளிவாசலை எப்படி உடைப்பது என்று கேட்டிருந்ததாக ஒரு செய்தி இருந்தது. அதே போன்று ஒரு சிற்றுண்டி சாலையை நிர்மாணிக்கும் பணிகளை முன்னெடுத்த போது தவறுதலாக பள்ளிவாசலின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டதாக ஒரு அதிகாரி தெரிவித்ததாகவும் செய்திகள் வந்திருந்தன. தற்பொழுது நேற்றைய தினம் திருகோணமலை கட்டளை தளபதியின் பிரதிநிதி ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த பள்ளிவாசலை தாம் உடைக்கவில்லை என அவர் கூறியிருக்கின்றார். இராணுவம் தரப்பிலே சீரற்ற காலநிலை காரணமாக இதன் கூரைகள் சேதமடைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இதனை புனரமைத்து தருவதற்கான இணக்கத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். 1920ஆம் ஆண்டுகளில் தான் இந்த ஜும்மா பள்ளிவாசல் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. மக்கள் தொடர்ச்சியாக யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்ததன் பின்னர் 2009ஆம் ஆண்டு முதல் குறித்த பகுதி அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது. ஆகவே மக்கள் தொழுகைக்காகவோ அல்லது சமய கடமைகளுக்காகவோ அந்த பள்ளிவாசலை 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை பயன்படுத்த முடியாத நிலைதான் இருந்து வருகிறது. ஆகவே தற்பொழுது இந்த பள்ளிவாசலை புனரமைத்தாலும் கூட அங்கு மக்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்பதில் தொடர்ந்தும் சந்தேகம் இருக்கின்றது. தொடர்ந்தும் அது அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே இருக்கின்றது. நேற்றைய தினம் கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகளும் இந்த பள்ளிவாசலில் மீண்டும் தொழுகைகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதியும் அத்தோடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். அன்னளவாக 1.5 வருடங்களுக்கு பின்னர் சராசரியான ஒரு மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய தருணத்திலே தான் இடிந்து விழுந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் மக்களின் ஒரு குற்றச்சாட்டு, நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் பலர் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்த சீரற்ற வானிலை, இடி மின்னல் சத்தத்தை பயன்படுத்தி கொண்டு இராணுவம் இந்த பள்ளிவாசலை இடித்ததாகத்தான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்தார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து, ராணுவ கருத்தரங்கில் கூறினார் ஜெயசுந்தர் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆகவே இப்போது நான் நினைக்கின்றேன், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஓரளவுக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மேலும் அது அதனால் இருக்கக்கூடிய ஆபத்து சம்பந்தமாக பல வரையறைகளை அண்மையில் பாதுகாப்பு அமைச்சு விதித்திருந்தது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் சார்ந்த கருத்தரங்கள் மற்றும் அவர்களுக்கான பயிற்சி நெறிகளை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கூறியிருந்தது. அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு தொடர்பு படாத விடயங்கள் என்பதுதான் பாதுகாப்பு அமைச்சின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இந்த கட்டளையை, இந்த வரையறைகளை மீறும் வகையில் தொடர்ந்தும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்பட்டு வருவதன் காரணமாக இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக பாதுகாப்பு மாநாட்டின் போது நிதி அமைச்சின் செயலாளர் கூறியிருக்கின்றார். அடுத்து, மாணவனை விடுவிக்காவிடின் தொடர் போராட்டம் வெடிக்கும், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எச்சரிக்கை. சப்ரகமு பல்கலைக்கழகத்தில் வைத்து கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மாணவனான சந்திரகுமார் சுதர்ஷனை விடுதலை செய்யாவிடின் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்து நாடளாவிய ரீதியில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வோம் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆகிய ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே மிகச்சிறப்பாக பதிவு செய்யலாம். இதுவரை அந்த மாணவன் விடுவிக்கப்படவில்லை. ஆமா, இந்த மாணவன், இந்த தாக்குதல் சம்பவம் அன்று கஜமுகன் போலீசார் மிகவும் தீவிரமான முறையில் பல்கலைக்கழக வளாகத்தை சோதனைக்குட்படுத்தினார்கள். ஆனால் அன்றைய தினம் இவர்களுக்கு எந்த விதமான தடை பொருட்களும் கிடைக்கவில்லை. 7 நாட்கள் கடந்ததன் பின்னர் ஒரு பிளேட், பொல்லு, வயர் என்பன கிடைத்தன. இதை கொண்டு அவர் தன்னை தானே தாக்கி கொண்டதாக தற்பொழுது போலீசார் தரப்பிலே தெரிவிக்கப்படுகிறது. இதனை காரணம் காட்டியே பயங்கரவாத தடுப்பு பிரிவிலே மாணவனை தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றார்கள். ஆனால் இந்த மாணவன், அதாவது தாக்கப்பட்ட அன்று பலாங்குடை வைத்தியசாலையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ அறிக்கையிலே அந்த பேப்பர் கட்டரினால் இவர் தாக்கப்பட்டதாக தான் முதலில் கூறப்பட்டிருந்தது. 7 நாட்கள் கடந்ததன் பின்னர் பேப்பர் கட்டர்
தற்பொழுது பிளேடாக மாறி இருக்கின்றது. ஆகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பொறுத்த மட்டிலே இந்த விசாரணைகளில் இந்த கருத்துக்களில் பல்வேறு அவர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இனவாத அடிப்படையில் ஒரு முருகல் நிலையை தோற்றுவிப்பதற்கான முயற்சியாக, அரசியல் சதியாகத்தான் அவர்கள் காண்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த செயற்பாடு, அவர்களின் ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது அவர்களின் வகுப்பு பகிஷ்கரிப்பையோ நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனாலும் கூட மாணவர்கள் என்ற வகையில் குறிப்பாக 10 மாணவர்கள் மாத்திரம்தான் தமிழ் பேசும் மாணவர்கள் சபரகம பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்கள் ஒன்றியம் அந்த மாணவர்களுக்கு சார்பாக நிச்சயமாக அவர்கள் கூறியிருக்கின்றார், அரசியல்வாதிகளின் நோக்கம் அவ்வாறு இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் மாணவர்கள், எம் மத்தியில் இன பாகுபாடு இல்லை. ஆகவே இந்த விடயத்திலும் நாங்கள் ஏனைய மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை போன்றே செயற்படுவோம் என அவர்கள் திட்டவட்டமாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். ஆரோக்கியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களினுடைய அல்லது இந்த ரெவல்யூஷன் சொல்ல மறுமலர்ச்சியினுடைய பல மாற்றங்கள் மாணவர்கள் தரப்பிலிருந்து தான் வந்தது. நிச்சயமாக எதிர்காலத்தில் நாட்டை ஆள போகும் தலைவர்களாகவும் அவர்கள் தான் இருப்பார். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய உங்கள் செயற்பாடு தெரியும். காந்தியினுடைய அஹிம்சா போராட்டத்தின் போது பல்கலைக்கழக மாணவர்களும் கற்றுக்கொண்ட மாணவர்களும் ஒன்று திரண்டது உங்களுக்கு தெரியும். மாணவர் போராட்டத்துக்கு வலிமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கின்றது. இலங்கையில் எப்படின்னு தெரியவில்லை, ஆனால் இங்கே மாணவர்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கிறது. அடுத்த செய்திக்கு போகலாம். கணவனுடன் சேர்த்து வைக்க மனைவியிடம் ஐபோன் கேட்ட இந்தியர் 2 கைது என்கின்ற செய்தி. பிரிந்து சென்ற கணவனை மந்திர சக்தி மூலம் மீண்டும் சேர்த்து விடுவதாக கூறி அதற்கு காணிக்கையாக அவரின் மனைவியிடம் ஐபோன் கேட்டு மோசடியில் ஈடுபட்டார் என கூறப்படும் இந்திய மந்திரவாதிகள் 2 மோதரை போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இது. குறிப்பாக கிராண்ட் பாசிஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தான். இவர் கிறிஸ்தவர், அதே போன்று இவர் இந்து கணவரை திருமணம் செய்து இவர்கள் இருவரும் காதல் திருமணத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தவர் திடீரென பிரிந்து சென்றிருக்கின்றார். இது ஒரு சூனிய செயற்பாடு காரணமாக இது இடம்பெற்றிருக்கலாம் என்பதற்காக இவர் பல மந்திரவாதிகளை தேடி சென்று இறுதியில் இவர்களிடம் சிக்கியிருக்கின்றார். எனது அனுபவத்தில் சொல்றேன், திரும்பி அந்த கணவன் மனைவின் திருப்பி சேர்வாக இருந்தா அதுக்கு பிறகுதான் தெரியும் சேர்த்து வச்சது சூனியம் என்று. நிச்சயமாக இதில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த மந்திரவாதிகள் இவர்கள் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்து ஏமாற்றி இருக்கின்றார்கள். புகையை கிளப்பி விட்டு இந்த பெண்ணின் பயண பொதியில் இருந்த பொருட்களை கொட்டிவிட்டு இதில் இருந்த பெருமதியான பொருளான இந்த ஐபோனை இது எங்களுக்கு வேண்டும், இதில் தான் சூனியம் இருப்பதாக கூறி அதனை மறுநாள் எதிர்த்து விட்டதாக மோசடி செய்திருக்கின்றார்கள். ஆகவே பலர் இத்தகைய மந்திரவாதிகளிடம் ஏமாறலாம். இந்த நவீன யுகத்திலும் கூட இத்தகைய ஒரு மூட நம்பிக்கையுடன் செயற்பட வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் மந்திரவாதிகளே ஒருவர் பெண் என்பதை இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. தங்கையும் அண்ணனும் சேர்ந்துதான் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெங்களூரை சேர்ந்தவர்கள். அடுத்த செய்தி சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம். தடைக்கான சாத்தியங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழுவின் செயற்பாடுகள் நீதியை பரிகாசம் செய்வதாக உள்ளது என நேற்று ஆரம்பமான பாதுகாப்பு கருத்தங்களில் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தடைக்கான சாத்தியங்களா? நான் காலையிலே கேட்டேன் பாத்தீங்களா, அதை ஆசிரியர்கள் எல்லாம் உண்டு திரண்டு சுடரொலியில பதிவு செய்திருக்கிறார். அடுத்த செய்திக்கு நாங்கள் போவோம். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையிலே தினகரன் பத்திரிகையை நாங்கள் பார்க்க வேண்டிய நேரம். அந்த அடிப்படையில் இந்த தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புப்படி மஹலவுக்கு தங்க துடுப்பு வழங்கி ஜனாதிபதி கௌரவம். எஸ்எஸ்சி மைதானம் நேரில் வாழ்த்தினார். எஸ்எஸ்சி மைதானம் முழுவதுமாக நிரம்பி இருந்தார்கள். நான் ஒரு கிரிக்கெட் ரசிகன், அதுவும் இலங்கை அணிக்கு மிகவும் காத்திரமான ரசிகன். எனது நாடு அதற்கு நான் சாதகமாக தெரிவிக்கிறோன்ற ஒரு விடயம். அந்த அடிப்படையில் நான் இதுவரை கண்ட இந்த கிரிக்கெட்டர்ஸ் துடுப்பாட்ட வீரர்களுக்குள் என்னை அதிகம் கவர்ந்த ஒரு மனிதாயமான வீரராகத்தான் நான் மஹலவை கருதுகிறேன். ஒரு காலகட்டத்திலே ஒரு கேப்டன் என்பவர் ஒரு இரும்பு கரம் பார்த்ததான் இருப்பார். அர்ஜுன் நடத்துங்க காலகட்டத்திலே பார்த்திருக்கல, எல்லா கட்டுப்பாடுகளையும் அவரே விதிப்பார், அவரே கூறினார். அந்த அனுமதி அப்போது வழங்கப்பட்டிருந்தது. ஒரு ஜனநாயக அல்லது ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக முறையிலே ஒரு கிரிக்கெட் குழுவை நடத்தக்கூடிய ஒரு முதலாவது பெருமையை கொண்ட தலைவராக மஹல ஜெயவர்தன தான் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு காத்திரமான ஒருவராக இருந்தார். அவர் தனது 13வது வயதிலிருந்து தொடர்ச்சியாக பாடசாலை மட்டத்திலே அதிகப்படியான ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற பெருமைக்குரியவர். அன்றைய காலகட்டத்தில் இருந்து அவரை ஆர்டிஸ்ட், அவர் ஒரு வரைபட கலைஞர், கிரிக்கெட்டிலேயே ஒரு வரைபட கலைஞனாகத்தான் பார்த்தார்கள். என்றால் அவரது விளையாட்டு தனித்துவம். சிலர் எல்லோரும் பார்ப்பார் அவரேஜ்ல,
அவரேஜ் எல்லாம் ஒரு புறம் மறுபக்கம் இருக்கட்டும், ஆனால் திறமை என்பது இன்னொன்று. அந்த திறமையின் ஒரு தேவையான நேரத்திலே அணியை வெற்றி பாதையில் இட்டு செல்லக்கூடிய போது இறுதிப் போட்டியில சிறப்பாக விளையாடுகின்ற பெருமையும் அவருக்கு இருக்கிறது. எந்த ஒரு இறுதிப் போட்டியும் அவர் விட்டு வைப்பதாக. நிச்சயமாக அவரின் தலைமைத்துவ குணாதிசயங்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர் தலைவராக இருந்த போதிலும் விலகி அந்த பதவியிலிருந்து விலகிய நிலையிலும் கூட முக்கியமான கட்டங்களில் புதிய தலைவரோடு இணங்கி அவருக்கு பல ஆலோசனைகளை கூறி அணியை வழிநடத்தக்கூடியவர். அந்த பொறுப்பை தமது கையில் சில சந்தர்ப்பங்களில் அவரை எடுத்து அந்த வெற்றி வாகை சூடி கொடுப்பார். மிகவும் சிறந்த தலைமைத்துவ குணாதிசயங்களும். மகிழவினுடைய தம்பி குறிப்பாக இந்த கேன்சர் என்கின்ற புற்றுநோயினால் மரணித்தவர். அதன் பின்னர் அவர் மிகவும் தம்பியுடன் எப்போதும் கிரிக்கெட்டுக்கு செல்ல மிகவும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு அன்பு. அதன் பின்னர் அவர் பல தடவைகள் கூறியிருக்கின்ற தனது வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம் என்று. நேற்றைய தினம் கிரிக்கெட் போட்டியிலேயே மகிழ ஜெயவர்தன விடைபெற்று செல்லும் போது ஒரு இணையதளத்தில் பார்த்திருந்தேன். காடகிசகிலியிலிருந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தாராம். அப்போது அங்கே இருந்து ஒருவர் கேட்டாராம், அது ஒரு என்ன சொல்வது, இந்த விளம்பர டிவி போட்டிருப்பாங்க, இந்த அப்ப போய் பார்த்து கொண்டிருக்க அழுது கொண்டிருந்தாராம். என்னென்ன தட்டி கேட்க, இந்த அண்ணா தான் என்ற கணவரனுடைய புற்றுநோய் தீர்ப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது. இப்படி யாருக்குமே வெளியில் காட்டாமல் தனது அந்த உண்மையான உள்ளத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக இருக்கிறார் என்ற பெருமையை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகிழவுக்கு. அடுத்த செய்தி நாங்கள் போலாம். 2020 தனிநபர் வருமானம் 7500 ரூபாய் அமெரிக்க டாலர். இவ்வாண்டு 7.8% பொருளாதார வளர்ச்சி. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடு நிதி முகாமைத்துவத்துக்கு அச்சுறுத்தல் செயற்பாடு. 2035 முன்னேறிய பொருளாதார இலக்கு என்கின்ற செய்தி இங்கே நேற்றைய தினம் பேசப்பட்டிருக்கின்றது. நிதி அமைச்சின் செயலாளர் நேற்றைய தினம் கூறிய கருத்துக்கள் தற்போது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி வேகம் 7.8% இலங்கையில் தான் இருக்கின்றது போலும் வரவேற்கத்தக்கது. இதே பாணியில் 2020 ஆண்டில் முன்னேற்றம் அடையும் சொல்வதற்கு உங்களுக்கு ஏதாவது கணிப்பீட்டு முறை இருக்கா? நிச்சயமாக என்னை விட மிகவும் நன்கு அறிந்தவர் தான் நிதி அமைச்சின் செயலாளர். ஆக அவரின் கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேறு வழி இல்லை. அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். மேல்மாகாணத்தில் எனக்கு ஒன்றுதான் இருக்காது, அதில் ஒன்று சொல்லாமல் நினைக்கிறேன். நான் அந்த சம்பளம் எடுக்கிறார்கள், அந்த என்ன சொல்வது, அந்த இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள், அதில் அதிகம் மாட்டியிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதிகப்படியான தனக்கு முதல் எடுத்த சம்பளத்துக்கு வாங்கலான்னு பலர் சொல்லிக் கொண்டு வாழ்க்கை செலவோடு ஒப்பிடுகையில் வாழ்க்கை தர அதிகரிப்புக்கான கொள்வனமாற்று அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதோ தெரியல. அதுக்கு ஒரு சுட்டன் வரலாம். ஆனால் எங்க கல்வி அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார், 5000 ரூபாய் இருந்தால் ஒரு குடும்பம் மாதம் ஒன்றை சிறப்பாக சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்தி இருப்பதற்கு போதும் என்று அவர் கண்டுபிடிப்பை முன்வைத்திருந்தார். ஒரு மணித்தியால செலவு தெரியவில்லை. மேல் மாகாணத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகளை தேடும் நடவடிக்கை ஆரம்பம். போதை குழுக்களுக்கு இடையில் துப்பாக்கி சமர். கொழும்பில் அண்மையில் 9 பேர் பலி. குற்றவாளிகளுக்கு பாரபட்சமின்றி தண்டனை என்று போலீஸ் அதிபர் கூறிய கருத்து, போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறிய கருத்து. நேற்று முன்தினம் மாத்திரம் 3 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள், 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். 2 இளைஞர்கள். குறிப்பாக அண்மை காலமாக போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்டவர்கள் தான் பெரும்பாலும் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். காரணம், அந்த மிகப்பெரிய போதைப் பொருள் தொகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஒரு குழுவாக்கப்பட்டவுடன் அந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கிடையே தற்பொழுது சந்தேகம், இவர்கள் எங்களை காட்டி கொடுத்து விடுவார்களோ. ஆகவே அந்த அச்சத்தின் காரணமாக ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சூழல் தற்பொழுது கொழும்பில் உருவாகி இருக்கின்றது. கொழும்பில் சன நெரிசல் மிக்க பகுதிகளில் கூட துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. ஏற்கனவே போலீசார் ஒரு கணிப்பீடு வைத்திருக்கின்றார்கள், இங்கு இந்த துப்பாக்கிகள் இருக்கின்றது. ஆகவே இந்த இடங்களை தேடி தற்பொழுது நேற்று முதல் அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இதை ரகசியமான முறையில் இவர்கள் இந்த துப்பாக்கிகளை மடக்கி பிடிப்பதற்கான சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். ஒரு பகிரங்கமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி அதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்து விட்டுதான் இந்த சுற்றி வளைப்புகளை ஆரம்பித்திருக்கின்றார். அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குன்னா, இப்ப அடுத்த முறை தேர்தல் சில வேளைகளில் வாய்ப்பு அவருக்கு இருந்தால் போலீஸ் அதிபருக்கு, போலீஸ் பேச்சாளருக்கு மன்னிக்க வேண்டும், அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றால், நான் அதிகப்படியாக ஜனாதிபதிக்கு அடுத்ததாக குரல் கூடுதலாக ஊடகத்தில் பதிவு செய்யக்கூடிய பெருமையும் இவரை பத்தியும் ஒரு இப்போ டாபிக் வந்ததால் கூற வேண்டும். இதுவரை காலமும் இருந்த போலீஸ் ஊடக பேச்சாளரை விட ஊடகங்களுடன் மிகவும் நெருக்கமாக எந்த நேரத்திலும் பேசக்கூடிய ஒருவராகத்தான் அஜித் ரோஹன் அவர்கள் இருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் 11,380 தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிப்பு என்கின்ற செய்தி இருக்கிறது. நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விண்ணப்பங்கள் என்றதான் கேள்வி. தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் தான். அந்த விண்ணப்பத்தில் யார் சம்பந்தமான விண்ணப்பங்கள், இதுல எல்லாத்துக்கும் உள்ள அர்த்தம் இருக்கலாம் தானே.
சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிவிடுறேன். அடுத்து கட்டிகஸ்டோட்டை கைதான போதைப்பொருள் வியாபாரி ஸ்கைப் பேடில் உள்ள தகவல்களை பெற முயற்சி என்கிற செய்தி இருக்கின்றது. அவரது ஸ்கைப் ஐபேட்ல இருந்து மடிக்கணினியும் ஐபேடும் ஒரு காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. கொள்ளையர்களுக்கு வாய்ப்பளிக்கும் போலி பகட்டு வாழ்க்கை வேண்டாம், தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி. போலீஸோட பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் கூறிய கருத்தை மையப்படுத்தியதாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு ஆசிரியர் தலையங்கம் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புகளுக்கு செல்லலாம். நாங்கள் பார்த்த செய்தி இதுதான். சர்வதேசத்தின் அழுத்தம் நாட்டுக்கு பாரிய சவால், நீதியை துஷ்பிரயோகம் செய்கிறது ஐக்கிய நாடுகள், அமைச்சர் பீரிஸ் குற்றச்சாட்டு என்கிற செய்தி இருக்கின்றது. நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சொல்லுகிறது, நீதியை துஷ்பிரயோகம் செய்கிறது என்று இலங்கை அரசு கூறுகிறது. குருக்கல் மடம் புதைகுழி தோண்டும் பணி ஒத்திவைப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களிவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் குருக்கல் மடம் பகுதியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் முஸ்லிம் ஹாஜிகளின் பாரிய மனித குழியை தோண்டும் பணிகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை யாருமே மிகவும் சிக்கலாக இருக்கின்றது. 3 அதிகாரிகள் தான் வர வேண்டும். சட்ட வைத்திய அதிகாரி, அதே போன்ற தொல்பொருள் நிபுணர் மற்றும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளர். ஆனா இந்த 3 பேரையும் இணைப்பதில் போலீசார் மிகவும் என்ன காரணமோ தெரியல, பல தடவைகள் இவர்கள் 3 பேரையும் ஒரே இடத்தில் அழைத்து இந்த பணிகளை ஆரம்பிக்க முடியாமல் போனது. ஆனால் நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிகவும் விரைவில் இந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு நேற்றைய தினமும் சட்ட வைத்திய அதிகாரி வந்திருக்கவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது பணிகள். என்ன காரணமோ இந்த மன்னாரில் புதைக்குழி அகல வேண்டும் என சடுதியாக அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இதெல்லாம் எடுத்து விசாரணைகள் நடத்தி பிறகு அது ஒரு புதைக்குழி என்று அந்த விசாரணையை ஓரளவு நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மீண்டும் அது பணிகள் தொடர்கின்றன. எப்படி கொண்டு வந்திருக்கிறதும் ஒரு இருக்கிறது. சரியா. அடுத்து துப்பாக்கி சூட்டில் இளைஞன் பலி, நவகமுக பகுதியில் சம்பவம் என்கிற செய்தி இருக்கு. நவகமுக படேவெல பகுதியில் மோட்டார் சைக்கிள் வந்து அடையாளம் தேவை நபர்கள் மேற்கொண்டு துப்பாக்கி ஒரு இளைஞனை பலி கொள்ள வைத்திருக்கின்றது. இப்படி இளைஞர்கள் பலர் பலி கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ளத்தை கொள்ளை உருக்கப்பட்ட நிலை நகைகள் போலீசாரால் மீட்பு என்கிற செய்தி இருக்கின்றது. ஆகவே ஒரு மாதிரி அந்த நகைகளை மீட்டிருக்கின்றார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களால் இலங்கையின் பாதுகாப்புக்கு ஆபத்து, நிதி அமைச்சின் செயலாளர் ஜெயசுந்தர் குற்றச்சாட்டு. சிறுநீரகங்கள் உடல் உறுப்புகள் கடத்தும் முக்கிய மையங்களில் ஒன்றாக இலங்கை. நியூயார்க் டைம்ஸ் நாடு செய்தி. எவ்வளவு ஒரு சின்ன நாடு, எவ்வளவு ஒரு சின்ன நாடா உலகத்தில் இருக்கிற அந்த இது இந்து சமூகத்தில் ஒரு டாட். ஆனா பாத்தீங்கன்னா போதை கடத்தலுக்கு முன்மாதிரி, சிறுநீரகத்துக்கு முன்மாதிரி உலகத்தில் இருக்கிற, அதாவது மறைபொருள் என்று சொல்லப்படுகின்ற நெகட்டிவ் அப்ரோச் என்னென்ன இருக்கோ அதுக்கு சாதீனத்தோட பட்டியல்ல நாங்க இருக்கிறோம். ஆனால் வரலாற்றிலே தர்மம் மேலோங்கி இருந்த நாடுகள் பல பேர்கள் இந்த ஆசியாவின் முத்து என்றார்கள், இந்து மகாசமுத்திரத்தின் நடக்கிறது போதை கடத்தல முன்னில, குறிப்பாக சிறுநீரக உடலுறுப்பு கடத்துறதுல முன்னில, இதை தவிர சிறுவர் துஷ்பிரயோகத்துல முன்னில, அதே நேரத்துல தற்கொலையில, சர்வதேச பயங்கரவாதிகள் நாம் ஊடுருவதற்கான ஒரு கேந்திர நிலையம் எல்லாமே ஒரு கேந்திர நிலையம், எதிர்மறையான விடயம். ஆனால் நாளைய தினம் உமது செய்தி அறிக்கை கொண்டு வரலாம். நியூயார்க் டைம்ஸினுடைய நாளிதழ் இலங்கை தவறான நோக்கத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக இதை கருதுகின்ற ஒரு செய்தி வரலாம். ஆனால் இன்றைய செய்தி இப்படி இருக்கிறது, அதை பார்த்துவிட்டோம். கருமலையூற்று பள்ளிவாசலை மீளமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அஸ்வர் எம்பி கோரிக்கை என்கின்ற வேண்டுகோள் என்கின்ற செய்தி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை நடைபெற்று முதலாக ஒரு முஸ்லிம் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து புகைப்படத்தோடு செய்த செய்தியாக இது இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அஸ்வர் எம்பி அவர்களுடைய கருத்தின்படி முதல் தடவையாக. இதற்கு முன்னர் பல தடவைகள் பல ஆபத்துகள் வரும் போதும் அவர் மாறுபட்ட கருத்தை தான் கொண்டிருப்பார். பொதுவாக சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலே முதன்முறையாக அவர் கூறியிருக்கின்றார். அதற்காக நாங்கள் ஒரு பாராட்டுகளை நாங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் விசாரணை குழு முன் ஒன்று திரண்டு சாட்சியம் அளிக்க வேண்டியது அவசியம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகிறார் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அவர் அவசியம் என்று சொல்லுகிறார். இலங்கைக்குள் நுழைய அனுமதி மறுத்தால் ஐக்கிய நாடுகள் விசாரணை தமிழகத்தில் நடத்தவும். வடகிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் 33 பேர் கோரிக்கை. விஷயம் தெரியாம தமிழகத்துக்கு போட சொல்லி தேவையில்லாத வேலைகளை செய்ய போய் அதன் மூலமா பாதிப்பு வரும்போது தள்ளி ஓடி விட்டுள்ளார்கள். இதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய விடயம். சர்வதேச நிபுணர் குழுவை உடன் கலைக்க வேண்டும் அமைச்சர் சம்பிக்க என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அவர் சொன்னவுடன் நிச்சயமாக எல்லாரும் கலைக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்புமாக கனியினுடைய கேள்வி சித்திரம். குற்ற செயல்களை தடுக்க தீவிரமாக செயல்படும் பெரிசார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அதாவது ஊடக சந்திப்பிலே அஜித் ரோஹன் அவர்கள் கூறியது ஊடக பேச்சாளர்
போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. விரைவாக நாங்கள் யாழ்ப்பாணம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்ல. ஐக்கிய நாடுகளின் விசாரணை நிதியின் கேலிக்கூத்து பாதுகாப்பு மாநாட்டில் பீரி சீட்டம் என்ற செய்தி. ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவின் முன்பாக ஒவ்வொரு தமிழனும் சாட்சி அளிக்க வேண்டும், தமிழினத்துக்கான கடமை என்கிற கஞ்சத்திற்குமார் பொன்னம்பலம். ஈழத்தின் பிறவர பொருளியல் ஆசிரியர் வரதராஜன் காலமானார், இவரை பற்றி நாங்கள் கூட வேண்டும். கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல்யமான ஒரு பொருளியல் ஆசிரியர் பெருமை அவருக்கு செல்கின்றது. அவரது மறைவுக்கு நாங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குடும்பங்கள் சார்பாக. செப்டம்பர் 5க்கு முன் இந்தியா பயணமாகும் கூட்டமைப்பு, மாவை சேனாதி ராஜா தெரிவிப்பு. இந்த இந்தியாவுக்கு போறதுக்கு தான் 33 பேர் அப்படியான ஒரு செய்தியை சொன்னாங்களோ தெரியல. உலகில் அதிகூடிய மின் கட்டணம் 2வது இடத்தில் இலங்கை என்கிற செய்தி. இப்ப அடுத்த செய்தி பட்டியலை இணைச்சிடலாம். இலங்கையில நீர்வளம் பெரிய குறை இல்லை, நீர் மின் உற்பத்தி தான் அதிகமா இருக்கு. ஆனா நாங்க 2வது அதிகூடிய கட்டணங்கள் அறவிடும் நாடா இருக்கிறோம். எதிர்மறையினுடைய முழுமையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலும் மாகாணத்தில் சட்டவிரோத ஆயுதங்களை களைவதற்கு 80 புலனாய்வு அதிகாரிகள். கொலனாவி நகரசபையின் தலைவருக்கு விளக்கமறியல். 59 கிலோகிராம் ஹெரோயினுடன் கைதானவரின் மனைவியின் வீட்டை அண்மித்த காட்டில் மடிக்கணனி. மேலதிக தவளை பெறும் வாய்ப்புள்ளது என்கின்றார்கள் போலீசார். 18 வருடங்களுக்கு முன்னர் கடற்படை வீரர் குடும்பத்துடன் புலிகளால் கடத்தப்பட்ட வேன் கொழும்பில் மீட்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. மெட்ரோ நியூஸ் பத்திரிகையுடைய செய்திகள். இத்தோடு இன்றைய செய்தி பத்திரிகைகளுடைய விடயங்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா மன்வாசனையோடு இருந்திருக்கலாம், தொடர்ந்து நேர்காணலோடு இருந்திருக்கலாம். இதுவரை செய்தி தகவல்களிலும் உங்களுக்கு அறிய தந்த ஜெகநாத் கண்ணாவுக்கு நன்றிகள். நன்றி கஜமோகன். மீண்டும் நாளை சக்தி பிரஸ் ரிலீஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.